இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கடாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதிகமாக போன் இல்லாத மட்டன் பீஸாக எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துருக்கிறேன் மட்டன் பீஸு. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டோம் அப்படின்னாக்கா வேகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பீஸாக போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து 2 பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸு உப்புலாம் சேர்த்துட்டோம். அடுத்ததான் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 ஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகத்தூள், அதாவது சீரகப்பொடி. அடுத்ததுல மட்டன் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட மட்டன் மசாலா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கறி மசாலா சேர்த்துக்கலாம், அதாவது கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நான் இப்போ வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மட்டன் பீஸ் போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 1 ஹவருக்கு ஊறினா தான் இதில் இருக்க மசாலாலாம் இந்த மட்டன் பீஸ்க்குள்ள இறங்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு 1 ஹவருக்கு மூடி போட்டு வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இப்போ மட்டனை நம்ம ஊற வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மட்டன் பீசஸ்லாம் நல்லா வந்து இந்த மசாலாவோட நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை நீங்களும் பண்ணிடாதீங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மட்டன் தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து ஆக்சுவலாக மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கொழுப்பும் வந்து அந்த ஹீட்டில் நல்லா உருகி இந்த ஆயிலோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்க்குறதுக்கு நிறைய ஆயில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது ஆயில் வந்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து நான்ஸ்டிக் கடாய் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கம்மியான ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா மெல்ட் ஆகி அந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் பீசஸ்லாம் இதில் போட்டுட்டு ஸ்டவ்வை நார்மலாக வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டனை வந்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் திருப்பி போட்டுடலாம். திரும்பவும் நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். மட்டன் வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம இங்கே வந்து 2 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மட்டன் பீசஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இருக்க ஆயிலெலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இன்னொரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதுமா, மட்டன் வெந்திருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணாலும் மட்டன் வந்து வேகாது. இதை நம்ம திரும்பவும் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த குக்கரில் நம்ம வந்து மட்டன் பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலே கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உடனேவே சேர்த்துக்கலாம். நான் வந்து 150 கிராம் பெரிய வெங்காயத்தை மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பல் பூண்டு, 1 இன்ச்சி சைஸ்க்கு இஞ்சி, அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக மெல்லிசாக ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது பூண்டை வந்து ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக ஒரு பாதி அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். அடுத்ததாக இது கூட வந்து 2 தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எடுக்கும் போது நல்லா ரெட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடாய் மட்டன் பார்க்குறதுக்கு நல்லா ரெட் கலரில் இருக்கும். அடுத்ததாக இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கி விட்டாலே போதும்.
இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது மூணுமே வந்து நம்ம சம அளவில் சேர்த்துக்கணும். என்கிட்ட இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் இல்லை, காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் சேர்த்துக்க முடியல. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. கடாய் மட்டன் செஞ்சாலும் சரி, கடாய் சிக்கன் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த சாஸஸ்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் சேர்த்துக்கல, நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த சாஸஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டோம். ஸோ வந்து இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ்லாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன், அதாவது 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். விசில் போட்டு ஒரு 6 விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் ஒரு 6-7 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போனதும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே அதே கடாயிலேயே நம்ம மாற்றிக்கலாம். ஆல்ரெடி அந்த கடாயில் கொஞ்சம் ஆயில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வேறு ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம ஏதாவது மட்டன் சமைக்கிறப்போ அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் அந்த ஆயில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு இல்லை மறுநாள் நம்ம வந்து சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த கடாய்க்கு வந்து மாற்றிட்டேன். இதை நம்ம திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக இதில் மல்லிக்கீரை போட்டுக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான பொருள் வந்து நான் இதில் சேர்க்கவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடாய் சிக்கன் செஞ்சாலும் சரி, மட்டன் செஞ்சாலும் சரி, இதில் வந்து நம்ம க்ரீன் குடமிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். எங்களுக்கு வந்து அந்த குடமிளகா வந்து பிடிக்காது, அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கல. ஆனால் கண்டிப்பாக கடாய் சிக்கனோ இல்லை மட்டனோ செய்யும் போது நீங்கள் வந்து க்ரீன் கலர் குடமிளகா வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னா என்ன மாதிரியே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து கடாயிலேயே செஞ்சு முடிச்சிடலாம். மட்டன் அப்படிங்கிறதுனால நான் வந்து குக்கரில் வேக வைக்கிறதா ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வேக வச்சுட்டேன். இப்போ வந்து சூப்பரான டேஸ்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கடாய் மட்டன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மலபார் கீ ரைஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அன்றைக்கி தான் அந்த கடாய் மட்டனும் செஞ்சுருந்தேன். ஒரே வீடியோவாக போடலான்னு பிளான் பண்ணோம். ஸோ வந்து டைம் இல்லாததுனால நான் வந்து இதை இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கடாய் மட்டனை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ஷால்லா நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.